நீங்க ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த 5 குவாலிட்டீஸ் இருக்கணும். ஏன்னா, என்னோட சேல்ஸ் கெரியர்ல இந்த 5 குவாலிட்டீஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பாயிண்ட் நம்பர் 1 கேரக்டருக்கும் சேல்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? நீங்க ஒரு ப்ராடக்ட் உங்க கஸ்டமருக்கு செல் பண்ணா போதும், மணி வந்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பட் உங்க கஸ்டமர் லாங் டெர்ம்ல உங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்களா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. உங்க கஸ்டமர் உங்க கூட லாங் டெர்ம்ல ட்ராவல் பண்ணணும். நெறைய கஸ்டமர்ஸ் வரணும். உங்க கஸ்டமருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அப்படின்னா, நீங்க உங்க கஸ்டமர் கிட்ட செல் பண்ற ப்ராடக்ட்ட வின் வின் சிச்சுவேஷன்ல செல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்க செல் பண்ற ப்ராடக்ட் மூலியமா உங்க கஸ்டமருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் பெனிஃபிட் ஆவீங்க. பாயிண்ட் நம்பர் 2 கான்ஃபிடன்ஸ். நல்லாவே தெரியும் சேல்ஸ் கெரியர்ல கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு. சேல்ஸ் கெரியர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய இன்சல்ட்டும் ஏமாற்றங்களும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுதான் உங்களை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் துணிஞ்சு நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 3 டிசிப்ளின். டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம். உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறீங்க, இந்த டைமில் நான் ப்ராடக்ட் டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ப்ராடக்டை ஆன் டைமில் டெலிவர் பண்ண முடியும். தென் உங்களோட கெரியரில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னாலுமே இந்த டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம். இப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த வீக்கில் நான் இவ்வளோ டார்கெட்ஸ் முடிக்கணும், இவ்வளோ லீட்ஸ் ஃபாலோ பண்ணணும், இவ்வளோ கிளைண்ட்ஸ் வந்துட்டு நான் டைரெக்டாக போயிட்டு மீட் பண்ணணும், சில கேம்பெயின்ஸ், இவ்வளோ கேம்பெயின்ஸ் லைக் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய கேம்பெயின்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம இவ்வளோ கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வந்துட்டு உங்களோட ஒர்க்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் சேல்ஸ் கெரியரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம். பாயிண்ட் நம்பர் 4 ரெப்யூட்டேஷன். இப்போ உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது வேர்ல்டுலேயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து உங்கள் ப்ராடக்டை பிச் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கஸ்டமர் உடனே உங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஆல்ரெடி ரொம்ப கன்வீனியண்ட்டாக வேறு ஒரு ப்ராடக்டில் இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்லேருந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு அவங்க கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். இல்லை நீங்கள் வேறு ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் உங்கள் ப்ராடக்டை வந்து பிச் பண்ணியிருக்கீங்க, அந்த கஸ்டமருக்கு உங்கள் ப்ராடக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த டைமில் அவங்கக்கிட்ட பட்ஜெட் இல்லாமல் இருக்கலாம். மேபி லேட்டராக நீங்கள் அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் ப்ராடக்டை வாங்குறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஸோ ரெகுலராக உங்கள் கஸ்டமர் ஃபாலோஅப் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஒரு ஷீட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்கள் ரெகுலராக கஸ்டமர் ஃபாலோ பண்ணணும். அதுக்குன்னு ரொம்ப உங்களுக்கு ஸ்பேம் பண்ணுற மாதிரி அடிக்கடி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்குறது, இந்த மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் டைம் அண்ட் கேப் விட்டு அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் அவங்க உங்களையும் அவங்க மறக்கக்கூடாது, உங்கள் ப்ராடக்டையும் அவங்க மறக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 5 லிசனிங் ஸ்கில் ரொம்பவே முக்கியம். எல்லாருமே சொல்லுவாங்க சேல்ஸ் அப்படின்னா உங்களோட பேச்சு திறமை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட லிசனிங் ஸ்கில் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் உங்கள் கஸ்டமர் என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட உங்களால் பர்ஃபெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ தட் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்ற விஷயத்தையும் உங்களால் கரெக்டாக டெலிவர் பண்ண முடியும். ஸோ தென் பார்த்திங்கன்னா உங்கள் கஸ்டமரை வந்துட்டு எப்படி அவங்கக்கிட்ட பேசணுன்ற விஷயம், அவங்களோட பாடி லாங்குவேஜ் அனலைஸ் பண்ணுறது, அவங்களோட பர்சனாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் ரிலேட்டடான நிறைய டிப்ஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching this video. Stay tuned for my next video. Thank you. Bye bye.